வழியாக இறைவனை தேடிச் செல்வோம். வழியாக அவர் நம்மை நடத்திச் செல்வார். வழியாக இறைவனை தேடிச் செல்வோம். வழியாக அவர் நம்மை நடத்திச் செல்வார். தயங்காமல் செல்வோம், தடையெல்லாம் வெல்வோம். தயங்காமல் செல்வோம், தடையெல்லாம் வெல்வோம். தாயாக நம்மை காத்திடுவார். இறைவனின் ஆலயம் செல்வோம். இறை மக்களாய் நாம் வாழ்வோம். இறைவனின் ஒளியாக வாழ்வோம். அவர் வழி அனைவரும் செல்வோம். தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நிராகரிப்பு எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் கடந்து செல்லக்கூடிய அன்றாட அனுபவம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளுடைய இறைவார்த்தை வழிபாடானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனது சொந்த ஊருக்கு வந்து அவர்களுக்கு இறைவார்த்தையை கற்பிக்கின்றார். ஆனால் அவர்களுடைய சொந்த மக்கள் அவரை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குகிறார்கள். இவர் தச்சருடைய மகன் அல்லவா, எங்கிருந்து வந்தது இவருக்கு இந்த ஞானம் என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். நிராகரிப்பு வழிகள் பல கொடுத்தாலும் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் நம்மை அழைத்துச் செல்வதும் இந்த நிராகரிப்பு தான். நம்முடைய பார்வை எப்படிப்பட்டதாக இருக்கிறதோ அதை பொறுத்துதான் இந்த நிராகரிப்பு நமக்கு சாபமாகவும் அல்லது வரமாகவும் மாறும். எனவே இன்றைய நாளிலே இந்த நிராகரிப்பு நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய திட்டத்தை நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வரமாக கண்டுகொள்ள தேவையான அருள் வரங்களை இந்த தெய்வீக திருப்பலியிலே ஒருவருக்காக ஜெபிப்போம். தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நமது குற்றங்கள் குறைகள் பாவங்களை எண்ணி மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாளுமே, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. உம்மை எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான இறைவா, உம்மால் அன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை.
எங்கள் மீது உமது இரக்கத்தை மென்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்போதே பற்றிக்கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவர் இல்லத்திலேயே மக்கள் எல்லாரும் எரேமியாவை சூழ்ந்து கொண்டனர். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். 26ஆம் அதிகாரம், இறைவசனங்கள் 1-9 முடிய. யோசியாவின் மகனும் யூதாவின் அரசனுமான யோக்கியாமியுடைய ஆட்சியின் தொடக்கத்தில் ஆண்டவர் அருளிய வாக்கு. ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நீ ஆண்டவரின் இல்லத்தின் முற்றத்தில் நின்று கொண்டு அங்கு வழிபாடு செலுத்த வரும் யூதாவின் எல்லா நகரினருக்கும் சொல்லுமாறு நான் உனக்கு கட்டளையிடும் எல்லா சொற்களையும் நீ அவர்களுக்கு அறிவி. அவற்றில் ஒன்றையும் விட்டுவிடாதே. ஒருவேளை அவர்கள் உனக்கு செவிசாய்த்து அவரவர் தம் தீய வழிகளை விட்டு திரும்பலாம். அப்பொழுது அவர்களுடைய தீச்செயல்களை முன்னிட்டு அவர்களுக்கு நான் அளிக்க எண்ணியுள்ள தண்டனை பற்றி என் மனதை மாற்றிக்கொள்வேன். நீ அவர்களிடம் சொல்ல வேண்டியது: ஆண்டவர் கூறுவது இதுவே, நீங்கள் எனக்கு செவிகொடாமலும் உங்களுக்கு கொடுக்கும் என் சட்டத்தின்படி நடவாமலும் நீங்கள் செவிசாய்க்காத பொழுதும் நான் மீண்டும் மீண்டும் உங்களிடம் அனுப்பி வைக்கும் என் ஊழியர்களான இறைவாக்கினருடைய சொற்களை கேளாமலும் இருப்பீர்களானால் இக்கோவிலை சீலோவைப் போல ஆக்குவேன். இந்நகரை உலகில் எல்லா மக்களினத்தார் நடுவிலும் சாபக்குறியாக மாற்றுவேன். ஆண்டவர் இல்லத்தில் எரேமியா உரைத்த இச்சொற்களை குருக்களும் இறைவாக்கினரும் மக்கள் அனைவரும் கேட்டனர். மக்கள் அனைவருக்கும் சொல்லும்படி ஆண்டவர் கட்டளையிட்டிருந்த எல்லாவற்றையும் எரேமியா கூறி முடித்தபோது குருக்களும் இறைவாக்கினரும் மக்கள் அனைவரும் அவரை பிடித்து நீ கண்டிப்பாய் சாக வேண்டும் என்று கூச்சலிட்டனர். இக்கோவில் சீலோவை போல் மாறும். இந்நகர் குடியிருப்பாரற்றோருக்கு பாழாய் போகும் என்று ஆண்டவரின் பெயரால் நீ ஏன் இறைவாக்குரைத்தாய் என்று கூறி ஆண்டவர் இல்லத்திலேயே மக்கள் எல்லோரும் எரேமியாவை சூழ்ந்து கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம் பேரன்பினால் எனக்கு பதில் மொழித்தாரும். காரணமில்லாமல் என்னை வெறுப்போர் என் தலைமுடியை விட மிகுதியாயிருக்கின்றனர். பொய்க்குற்றம் சாட்டி என்னை தாக்குவோர் பெருகிவிட்டனர். நான் திருடாததை எப்படி திருப்பித் தர முடியும்? பல்லவி. எனக்கு பதிமொழி ஆண்டவரே, உம் பேரன்பினால் எனக்கு
பொருட்டே நான் இழிவை ஏற்றேன். வெட்கக்கேடு என் முகத்தை மூடிவிட்டது. என் சகோதரருக்கு வேற்று மனிதனேன் ஆனேன். என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலானானேன். உமது இல்லத்தின் மீது எனக்குண்டான ஆர்வம் என்னை எரித்துவிட்டது. உம்மை பழித்து பேசினவர்களின் பழிச்சொற்கள் என் மீது விழுந்தன. பல்லவி. ஆண்டவரே, உம் பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். ஆண்டவரே, உம் பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். எனக்கு பதில் மொழி தாரும். ஆண்டவரே, நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றேன். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். துணை செய்வதில் நீர் மாறாதவர். பல்லவி. ஆண்டவரே, உம் பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். ஆண்டவரே, உம் பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். எனக்கு பதில் மொழி தாரும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். இவ்வார்த்தையே உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள், எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர்தானே? யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார். அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தை 11. ஒரு பங்கு ஆலயத்தில் இயேசுனுடைய திருவுடல் திருரத்த பெருவிழா நடைபெற இருந்தது. எனவே அதற்காக பங்கு தந்தையரோடு சேர்ந்து ஊர் பெரியவர்கள், பங்கு நிர்வாகிகள், அன்பிய பொறுப்பாளர்கள், இறைமக்கள் என
அனைவருமே அதற்காக படாது பாடுபட்டு கொண்டிருந்தார்கள், அயராது உழைத்து கொண்டிருந்தார்கள். அதற்குரிய நாளும் அருகே வந்தது. ஆலயமெல்லாம் வண்ண விளக்குகளால் ஒளியேற்றப்பட்டன. ஜோடனைகளால் ஆலயமே ஆடம்பரமாக காட்சியளித்தது. மாலைகள், தோரணைகள் என இயேசுனுடைய நற்கருணை பவனி செல்லும் இடமெல்லாம் தொங்கவிடப்பட்டிருந்தன. எல்லா விதமான ஏற்பாடுகளும் தடபுடலாக நடைபெற்று கொண்டிருந்தன. அப்பொழுது அந்த பங்கிலே இப்படிப்பட்ட ஒரு திருவிழா நடைபெறுகிறது என்று சொல்லி கேள்விப்பட்ட ஒரு பிச்சைக்காரன் அந்த ஆலயத்திற்கு வருகிறான். சுற்றி முற்றி பார்க்குறான். வண்ண விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கின்றன. மலர்களால் ஆலயமே அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றன. மாலைகளும் தோரணைகளும் ஆங்காங்கே தொங்கவிடப்பட்டிருக்கின்றன. இதையெல்லாம் பார்த்த அந்த பிச்சைக்காரனுக்கு ஆலயத்திலே என்ன இருக்கிறது, என்ன விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு ஆர்வமானது. எனவே அந்த ஆர்வத்தினுடைய மிகுதியினால் உள்ளே வருவதற்காக முயற்சி செய்கிறான். ஆனால் பிச்சைக்காரனை உள்ளே வருவதற்கு யாருமே தயாராக இல்லை. அவனை ஏசுகிறார்கள், பேசுகிறார்கள். அடே பிச்சைக்காரா, நீ உள்ளுக்குள்ளேயே வரக்கூடாது, உன்னை யார் உள்ளே விட்டது, நீ வெளியேயே இருக்க வேண்டியது தானே என்று சொல்லி அதட்டுகிறார்கள். யாருமே அவனை உள்ளே விடுவதற்கு தயாராக இல்லை. சோகமாகி போனான். ஆலயத்திற்குள் தான் வர முடியவில்லை. ஆலயத்தினுடைய மதிலையாவது சுற்றி வரலாம் என்று சொல்லி ஆலயத்தினுடைய மதிலை சுற்றி வருகிறான். அப்பொழுது ஒரு ஓரமாக மரத்திற்கடியே சோகமே உருவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அமர்ந்து கொண்டிருந்தார். இதோ தனக்கு நிகழ்ந்த நிகழ்வுகளை எல்லாம், தான் பட்ட வலிகளையும் வேதனைகளையும் நிராகரிப்பையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே சொல்வதற்காக அந்த பிச்சைக்காரன் ஓடோடி செல்கிறான். எல்லாவற்றையுமே பிச்சைக்காரன் இயேசு கிறிஸ்துவிடம் தெரிவிக்கின்றான். எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காது கொடுத்து கேட்டார். எல்லாவற்றையும் கேட்ட பிறகு அந்த பிச்சைக்காரனை பார்த்து சொன்னாராம், அட போப்பா, அவங்க என்னையே உள்ள விடல என்று சொல்லி. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார், அவருக்குரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. யோவான் எழுதின செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தை 11. இயேசுடைய திருவுடல் திருரத்த பெருவிழாவிற்காக தயாரித்து கொண்டிருந்த அந்த மக்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் கண்டுகொள்ளவில்லை. அதே சமயத்தில் பிற மனிதத்திலே கடவுளுடைய பிரசன்னம் இருக்கிறது என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. நிராகரிப்பு நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் எல்லோருமே கடந்து வரக்கூடிய ஒரு அன்றாட அனுபவம். இந்த நிராகரிப்பு பல நேரங்களிலே உங்களுக்கும் எனக்கும் வலிகளையும் வேதனைகளையும் கொடுப்பது உண்மைதான். நமக்கு பிடித்தவர்கள், பணிபுரிகின்ற இடங்களிலே இருக்கக்கூடிய உடன் உழைப்பாளிகள், நம்முடைய சொந்த பந்தங்கள், உற்றார் உறவுகள் ஏதோ ஒரு காலகட்டத்திலே ஏதோ ஒரு சூழ்நிலையிலே உங்களையும் என்னையும் நிராகரிக்கும் பொழுது அந்த நேரத்திலே நாம் அனுபவிக்கக்கூடிய அந்த துன்பம், வேதனை, வலி ஏராளம் ஏராளம். ஆனால் அந்த நிராகரிப்பை நாம் எவ்வாறு எதிர்கொள்வது என்பதைத்தான் இன்றைய நாளுடைய இறைவார்த்தை வழிபாடு உங்களுக்கும் எனக்கும் அழகாக எடுத்து காட்டுகின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளுடைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனது சொந்த ஊருக்கு வருகிறார். அங்கு இருக்கக்கூடிய தொழுகை கூடத்திலே இறை வார்த்தையை வாசித்து அவர்களுக்கு கற்பிக்கின்றார். எல்லாருமே காது கொடுத்து கேட்கிறார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பேசுகிறார் என்பதை. அதே போல எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னென்ன வல்ல செயல்களை எல்லாம் செய்திருக்கிறார் என்று. ஆனாலும் அவர்களுக்கு தடையாக இருப்பது இயேசு கிறிஸ்து ஒரு தச்சருடைய மகன் அல்லவா, இவருடைய தாய் மரியாதானே, இவருடைய சகோதரர்களும் சகோதரிகளும் நம்முடன் தானே இருக்கிறார்கள், பிறகு எவ்வாறு இவரால் இப்படிப்பட்ட வல்ல செயல்களை செய்ய முடிகிறது, எங்கிருந்து இவருக்கு இந்த ஞானம் வந்தது என்று சொல்லி இயேசுனுடைய போதனையையும் இயேசுனுடைய வல்ல செயல்களையும் இயேசு எதற்காக வந்தார் என்பதையும் புரிந்து கொள்ளாமல் இயேசுவை முற்றிலுமாக புறக்கணிக்கிறார்கள், இயேசுவை நிராகரிக்கிறார்கள். அவர்களுடைய நம்பிக்கையின்மையை கண்டுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுடைய சொந்த ஊரிலே இறைவாக்கினர் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்று சொல்லி அவர்களுடைய நம்பிக்கையின்மையை கண்டு எந்த விதமான வல்ல செயல்களையும் செய்யாமல் அந்த இடத்தை விட்டு விலகிச் செல்வதாக இன்றைய நாளுடைய நற்செய்தி நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நிராகரிப்பை பற்றிய புரிதல் உங்களுக்கும் எனக்கும் கண்டிப்பாக அவசியம்.
இதை எவ்வாறு நாம் புரிந்து கொள்வது? இந்த நிராகரிப்பு எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு அன்றாட அனுபவமாக இருக்கிறது என்று சொன்னால் எதற்காக இந்த நிராகரிப்பு ஏற்படுகிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவரை நாம் மதிக்கிறோம் அல்லது இகழ்கிறோம் என்றால் அதற்கு 3 விதமான காரணங்கள் உண்டு. ஒன்று, ஒருவர் எதனுடைய பின்னணியிலிருந்து வருகிறார், எதையெல்லாம் பெற்றிருக்கிறார் என்பதை பொறுத்து நாம் ஒருவரை மதிக்கிறோம் அல்லது இகழ்கிறோம். அவரிடம் பணம் இருக்கிறதா, பதவி இருக்கிறதா, பட்டங்கள் இருக்கிறதா, சொத்துகளும் செல்வங்களும் இருக்கிறதா, அவர் எந்த குடும்ப பின்னணியில் இருந்து வந்திருக்கிறார் என்பதையெல்லாம் கொண்டு அவரை நாம் மதிக்கிறோம் அல்லது நிராகரிக்கிறோம். இரண்டாவது, அவர் என்ன செய்தார் என்பதை பொறுத்து ஒருவரை நாம் மதிக்கிறோம் அல்லது இகழ்கிறோம். அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய திறமைகளை கொண்டு தன்னுடைய அறிவினை கொண்டு எவ்வாறெல்லாம் செயல்பட்டிருக்கிறார் என்பதை குறித்து நாம் ஒருவரை மதிக்கிறோம் அல்லது நிராகரிக்கிறோம். மூன்றாவது காரணம், ஒருவருடைய இயல்பினை பொறுத்து நாம் ஒருவரை மதிக்கிறோம் அல்லது இகழ்கிறோம். ஒருவருடைய நற்பண்புகள், நல்லொழுக்கம், அவருடைய வாழ்க்கை முறையை பார்த்து ஒருவரை நாம் மதிக்கிறோம் அல்லது நிராகரிக்கிறோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நிராகரிப்பை பொறுத்தவரையில் நிராகரிக்கப்பட்டவர்களை விட நிராகரித்தவர்களுக்கே அதிகமான இழப்பும் பாதிப்பும் ஏற்படுகிறது. விவிலியத்திலே இந்த நிராகரிப்பை பற்றி கூறும் பொழுது தொடக்க நூல் 37வது அதிகாரம் முதல் 45வது அதிகாரம் வரை காணப்படக்கூடிய இறை வசனங்களிலே யோசேப்பினை பற்றி நாம் பார்க்கிறோம். இந்த யோசேப்பு தனது சொந்த சகோதரர்களால் நிராகரிக்கப்படுகிறார். சொந்த சகோதரர்களால் வேற்று நாட்டினருக்கு அடிமையாக விற்கப்படுகிறார். ஆனால் கடவுள் அவருடைய வாழ்க்கையிலே செய்த காரியம் வேறு. தன்னுடைய சொந்த சகோதரர்களால் நிராகரிக்கப்பட்டாலும் அந்நிய நாட்டிற்கு அடிமையாக விற்கப்பட்டாலும் இந்த யோசேப்பின் வழியாக எகிப்தினுடைய ஆளுநராக ஆண்டவராகிய கடவுள் அவரை உருமாற்றுகின்றார். யார் அவர்களை நிராகரித்தார்களோ, யார் வேண்டாம் என்று ஒதுக்கினார்களோ அவர்கள் கூட அவருடைய நிழலில்தான் தஞ்சம் புகுந்தார்கள், அடைக்கலம் புகுந்தார்கள். இரண்டாவதாக அரசராகிய தாவீது. சவுல் அரசர் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது சவுலால் தான் தாவீது அழைக்கப்படுகின்றார், கோலியாத்தை எதிர்கொள்வதற்கும் அவரோடு சண்டையிட்டு வெற்றி பெறுவதற்கும். ஆனால் ஒரு கட்டத்திலே யாரால் அழைக்கப்பட்டாரோ அவராலேயே தாவீது அரசர் நிராகரிக்கப்படுகிறார். ஆனால் கடவுள் அவருடைய வாழ்க்கையிலே செய்த வல்ல காரியம் என்ன? யாரால் நிராகரிக்கப்பட்டாரோ அவருக்கே மேலான விதத்திலே இஸ்ரேல் அரசர்களுள்ளே மேன்மை தங்கிய அரசராக தாவீது அரசரை ஆண்டவராகிய கடவுள் மாற்றுகின்றார். இதை 1 சாமுவேல் 18வது அதிகாரம் முதல் 24 அதிகாரங்கள் முடிய நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக இன்றைய நாளிலே நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை தனது சொந்த மக்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள், தயங்குகிறார்கள், நிராகரிக்கிறார்கள். ஆனால் அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாகத்தான் உலகமே மீட்பினை பெற்றுக்கொள்கிறது. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தை 11. அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார், அவருக்குரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி விவிலியம் பதிவு செய்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, விவிலியத்திலே நாம் பார்க்கும் பொழுது இந்த நிராகரிப்பு என்பது கடவுளுடைய திட்டங்களில் ஒன்றாக இருக்கின்றது. எப்பொழுதெல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நிராகரிக்கப்படுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இதோ நான் எங்கு நிராகரிக்கப்படுகிறேனோ அங்கேதான் ஆண்டவர் என்னை பயன்படுத்தப் போகிறார், அங்கேதான் கடவுளுடைய திட்டம் நிறைவு பெறுகின்றது என்பதை நம்முடைய மனதிலே பதித்துக் கொள்வோம். ரோமியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 8 இறைவார்த்தை 28. கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்று நமக்கு தெரியும் என்று புனித பவுல் இவ்வாறாக குறிப்பிடுகிறார். எங்கே எல்லாம் நிராகரிப்பு நடைபெறுகிறதோ அங்கே எல்லாம் கடவுளுடைய திட்டம் நிறைவேறுகிறது என்று அர்த்தம். விசுவாசத்திலே தளராமல் இறை நம்பிக்கையில் உறுதியாயிருக்க முயற்சி செய்வோம். நீதிமொழிகள் அதிகாரம் 3 இறைவார்த்தை 5 மற்றும் 6. முழு மனதோடு ஆண்டவரை நம்பு, உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. நீ எதை செய்தாலும் ஆண்டவரையே மனதில் வைத்து செய், அப்போது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார் என்று சொல்லி நீதிமொழிகள் நூலிலே குறிப்பிடப்படுகின்றது.
நம்முடைய சொந்த மனித ஆற்றலை நம்பி நீங்களும் நானும் இந்த நிராகரிப்பினை எதிர்கொள்ளும் பொழுது நாம் மனதளவிலே தளர்ச்சி அடையலாம், சோர்ந்து போகலாம், யாருமே எனக்கு இல்லையே என்று சொல்லி ஏக்கப் பெருமூச்சு விடலாம். ஆனால் எப்பொழுது ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு மனம் தளராமல் தொடர்ந்து மன உறுதியோடு நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து செல்கிறோமோ அப்பொழுது இந்த நிராகரிப்பு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சிக்கான பாதையாக அல்லது முன்னேற்றத்திற்கான பாதையாக அமையும். நிராகரிப்பை பொறுத்தவரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பதில் மொழி எவ்வாறாக இருக்கிறது என்று சொன்னால், லூக்கா எழுதின செய்தி அதிகாரம் 23 இறை வார்த்தை 34. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்படும் பொழுது படை வீரர்கள் அவரை ஏளனம் செய்கிறார்கள். இவ்வாறு சொந்த இன மக்களால் அவர் நிராகரிக்கப்படுகிறார். ஆனாலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நிராகரிப்பு ஏற்படும் பொழுது அவருடைய பதில்மொழி எவ்வாறாக இருக்கிறது? தந்தையே, இவர்களை மன்னியும், இவர்கள் என்னவென்று செய்கிறார்கள் என்பது இவர்களுக்கே தெரியவில்லை என்று சொல்லி கடவுளுடைய அன்பையும் கடவுளுடைய இரக்கத்தையும் கடவுளுடைய மன்னிப்பையும் வேண்டுகின்றார். இதுதான் நிராகரிப்பை பொறுத்தவரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பதில் மொழியாக இருக்கிறது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் கேட்ட இந்த இறை வார்த்தையினுடைய அடிப்படையிலே நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு இந்த நிராகரிப்பை நீங்களும் நானும் எதிர்கொள்ளும் பொழுது எந்தெந்த காரியங்களை இன்றைய நாளிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நாளுடைய இறை வார்த்தை வழிபாடு நமக்கு அழகாக எடுத்து காட்டுகிறது. முதலாவதாக, நிராகரிப்பு வழி நிறைந்ததுதான், ஆனால் வாழ்க்கையில் மேலான உயர்வுக்கும் முன்னேற்றமான பாதைக்கும் வளர்ச்சியான பாதைக்கும் நம்மை அழைத்து செல்வது, நம்மை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்வது இந்த நிராகரிப்பு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள இதுதான் இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க வேண்டிய முதல் சிந்தனை. இரண்டாவது, நிராகரிக்கப்படும் போதெல்லாம் நம்முடைய கண்களிலே இயேசுவிடத்திலே பதிய வைப்போம், இயேசுவை உற்று நோக்குவோம். எவ்வாறு இந்த நிராகரிப்பு ஏற்படும் பொழுது இயேசு பதில் மொழி கொடுத்தாரோ, அன்பினை கொண்டு இரக்கத்தை கொண்டு மன்னிப்பை கொண்டு தன்னுடைய அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு நகர்ந்து சென்றாரோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே நிராகரிப்பு நடக்கும் பொழுதெல்லாம் அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு நகர்ந்து செல்ல இயேசுவை கண்டு நாம் மன உறுதியோடு வளர்ச்சிக்கான பாதைக்கும் முன்னேற்றத்திற்கான பாதைக்கும் கடந்து செல்வோம். மூன்றாவதாக, நிராகரிப்பு என்பது நம்முடைய உறவுகளை பராமரிப்பதற்கான இன்னொரு வாய்ப்பு. யாரையுமே நாம் ஒதுக்க வேண்டாம். இதோ இவர்கள் என்னை சமுதாய அளவிலே என்னை ஒதுக்கி வைத்து விட்டார்கள், ஜாதியை கொண்டு, மதத்தை கொண்டு, மொழியை கொண்டு, இனத்தை கொண்டு, சொத்துக்களை கொண்டு, செல்வங்களை கொண்டு என்னை ஒதுக்கி வைத்து விட்டார்கள், இந்த உறவுகள் எல்லாம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கி வைக்க வேண்டாம். மாறாக அந்த உறவுகளை எல்லாம் பராமரிப்போம். பல நேரங்களில் இந்த நிராகரிப்பை நமக்கு ஏற்படும் பொழுது, என்ன இந்த வாழ்க்கை, என்னை யாருக்குமே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, எல்லாருமே என்னை வெறுக்கிறாங்க என்று சொல்லி நம்மையே நாமே சில நேரங்களிலே ஒதுக்கி வைத்திருக்கின்றோம், வெறுத்து இருக்கின்றோம். அப்படிப்பட்ட தருணங்களிலே நம்மை நாமே ஒதுக்கி வைத்து விடாமல், நம்மை நாமே வெறுத்து விடாமல், நம்மை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவும், நம்முடைய தவறுகளிலிருந்து மீண்டு எழுவதற்கான திட்டங்களை வகுக்கவும் முயற்சி செய்வோம். அதற்கான நேரத்தையும் அதற்கான அவகாசத்தையும் முதலில் நமக்கு நாமே கொடுப்போம். அடுத்ததாக, நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ விதமான நபர்கள் நம்மை ஒதுக்கிவிட்டு சென்றாலும் நிராகரித்து சென்றாலும் நம்மை அன்பு செய்யக்கூடிய மனிதர்கள் நமக்கு அருகிலேயே இருக்கிறார்கள். நம்முடைய பெற்றோர்களாக இருக்கலாம், உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். எனவே அப்படிப்பட்ட நல்ல மனங்களை கொண்ட மனிதர்களை நமக்கு அருகே வைத்துக் கொள்வோம். அப்பொழுது இந்த நிராகரிப்பிலிருந்து எளிதாக உங்களாலும் என்னாலும் வெளியே வர முடியும். இறுதியாக, நம்முடைய எண்ணம் எல்லாம் இலக்கை நோக்கி வைத்திருப்பது அல்ல, மாறாக அதை நோக்கி பயணிப்பதிலே இருக்கக்கூடிய அந்த அன்றாட செயல்பாடுகளிலே வைப்போம். நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் இலக்கில் அல்ல, மாறாக அன்றாட செயல்பாடுகளில் இருக்கட்டும். இப்படிப்பட்ட மனநிலையை கொண்டு இந்த நிராகரிப்பை நாம் எதிர்கொள்ளும் பொழுது இந்த நிராகரிப்பு உங்களுக்கும் எனக்கும் ஒரு சாபமாக இருக்காது, ஒரு வரமாக இருக்கும். நல்லாயின் இயேசு என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆமென்.
உன் வாழ்வு என்னில் மலர என்னை தருகின்றேன். நான் பலியாக வந்தேன், நீ உனதாக ஏற்பாய். நான் பலியாக வந்தேன், நீ உனதாக ஏற்பாய். சகோதர சகோதரிகளே, உங்களுடைய மனிதமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கத்தின் ஊற்றேயம் இறைவா, நீர்தாமே வாரி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் இப்புனிதமிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்துக்கு இட்டுச் செல்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் என்றும் தூயவர், வல்லவராம் தேவன் தூயவர். நாதாவும் புகழ் பார்க்கலாம் நிறைந்திடுதே வென்னும் மண்ணுலகம். உன்னதங்களில் ஓசன்னா, ஆண்டவரின் சூரன் ஓசன்னா, ஆண்டவரின் திருநாமத்தை வல்லவரை வாழ்த்தி பாடிடுவோம். ஓசானா, 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 ஓசானா,
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவை நாடும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வினாஸ் அவர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தீழ் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும்
உலகின் பாவம் போக்கும் இறைவனே செம்மறியே எமக்கு அமைதி அருளும் எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய அன்பின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நீங்களும் நானும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீரே இறையிலிருந்தருளினால் நான் தகுதியற்றவள். ஆனாலும் வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கொண்டாடுவோம் திருவிருந்து, நம்மை ஒன்றாக்கும் ஒற்றுமை விருந்து. நம் தேவன் தந்தை தனையன்னாவி ஒன்றாக இருப்பது போல் இணைந்து கொண்டாடுவோம் திருவிருந்து, நம்மை ஒன்றாக்கும் ஒற்றுமை விருந்து. நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனுடைய பாடுகளின் நிலையான நினைவாகிய இத்திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு சொல்லற்கரிய அன்பினால் அவரே எங்களுக்கு அளித்துள்ள இக்கொடை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இன்னும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. எங்கும் நிறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே, எங்கும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.